அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவர்களின் துணையோடு திருமந்திரத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இரண்டாம் தந்திரத்தில் பதிவலியில் வீரட்டம் என்ற அதிகாரத்தில் இருக்கிற 8 பாடல்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்றைக்கு 5வது பாடலை சிந்திக்கிறோம். இது நிகழ்ந்த இடம் திருவதிகை வீரட்டானம், பன்ருட்டி. பன்ருட்டின்னா தான் எல்லாருக்கும் தெரியும். பன்ருட்டி பேருந்து நிலையத்திலேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த பெரிய கோயில், பெரிய கோபுரம். பன்ருட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நின்று பார்த்திங்கன்னா கோபுரம் ரொம்ப நன்றாக தெரியும். அருமையான கோயில், நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில். பதியிலி வீரட்டம் இருந்ததில்ல, திருவதிகை வீரட்டானம். இந்த திருவதிகை வீரட்டானம் என்ன சிறப்பு என்றால் திரிபுரத்தை எரித்தார். திரிபுரம் 3 புறங்கள். என்ன? 3 அசுரர்கள் 3 கோட்டைகளாக இருந்தார்கள். பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டையாக இருந்து வரத்தை பெற்று அதனாலே அப்படியே கோட்டைகளாக சென்று பல மைல்கள் விஸ்தாரணம் உள்ள இடங்களே அப்படியே கீழே அமர்ந்து அழித்து விடுவார்கள். யாராலையும் அப்படி ஒன்று செய்ய முடியவில்லை. பெரும்பாலும் அசுரர்கள் எல்லாம் பெரு வரத்தை பெற்றவர்கள், முயன்று தவத்தை பெற்றவர்கள். யாராலும் அவர்களை வெற்றி கொள்ள முடியாது. தாரகாக்கன் பொன்கோட்டையாக இருந்தான், கமலாக்கன் வெள்ளிக்கோட்டையாக இருந்தான், வித்தியுன் மாலி இடும்பு கோட்டையாக இருந்தான். இந்த 3 அசுரர்கள் 3 கோட்டைகளாக மாறிக்கொண்டிருந்தார்கள். இவரை அழிக்க முடியல. கடைசியில் எல்லா தேவர்களும் வழக்கம் போல் பிரம்மான் திருமால் போய் சிவருமானிடம் வேண்டினார்கள். சிவருமான் சரி அழித்து விடலாம், நீங்கள்லாம் உதவி செய்யுங்க அப்படி ஒப்புக்கு கேட்குறார். ஏன்னா அவங்களையும் நினச்சிக்கணும் இல்லை. ஏன்னா கூட்டணி தர்மம் ரொம்ப முக்கியம். கூட்டணியாக இருந்தால் தான் எதிரி அழிக்க முடியும். கூட்டணி சேர்த்தார். ஆனால் அவர் கடைசியில் சிவருமான் தானே சிரிச்சே எரிச்சிட்டார். இந்த கூட்டணி சேர்ந்தது எப்படி சேர்ந்தாங்க என்றால் பூமியை தேராக்கினாங்க. ஏன்னா அசுரனை வெற்றி கொள்ளணும்ல, பூமியை தேராக்கினாங்க. தேவர்கள்லாம் தேரினுடைய பல்வேறு உறுப்புகளாக ஆக்கினாங்க. ஒரு தேர் உருவாயிற்று. வேதம் 4 வேதங்களும் 4 குதிரைகளாக மாறின. பிரம்மன் தேரை ஓட்டுகிற சாரதியாக மாறினார். திருமால் அசுரனை அழிக்கக்கூடிய அம்பாக மாறினார். வாயுதேவன் அம்பின் சிறகாக மாறினார். ஏன்னா வேகமாக அம்பு போகணும் இல்லையா, வாயுதேவன். திருமால் அம்பு. அக்னி தேவன் என்ன பண்ணார்? அம்புக்கு முன்னே இருக்கிற அழகு கூர்மையாக்கினார். நெருப்பு அம்பின் கூர்மை. அம்பு திருமால். அம்பினுடைய இறகு பகுதி வாயுதேவனாக மாறினார். வாசுகி நானாக மாறினாங்க. மேருமலை வில்லாக மாறியது. மேருமலை வில்லாகவும் வாசுகி பாம்பு நானாகவும் மாறி அம்பு முன்பே சொன்னது போல் திருமால், வாயு, அக்னி. இப்போ தேர் ரெடி ஆயிடுச்சு. பிரம்மா ஓட்டுகிறார். 4 வேதங்களும் 4 குதிரைகளாகின. இப்போ தேர் ரெடி ஆகிடுச்சு, போருக்கு கிளம்பியாச்சு. இப்போ இந்த கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கணும்? சிவபெருமான் அம்பை விட்டுருக்கணும். அவர் ஒன்றும் பண்ணலை. அப்படி பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். சிரித்த உடனேயே 3 கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. திரிபுர தகனம் நிகழ்ந்து விட்டது. 3 அசுரர்களும் கோட்டைகளும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. இது நடந்த இடம் திருவதிகை வீரட்டானம், பன்ருட்டி. இப்போ என்ன சொல்ல வராங்க? நீங்கள்லாம் நிமித்த காரணம்தான், பேருக்கு தான் உங்களெல்லாம் வச்சுக்கிட்ட நீங்கள்லாம் இருக்கீங்கன்னு. ஆனால் நானே சுயம்பு. சிவபெருமானுடைய உச்ச தலைமை நிலையை சொல்வந்தது தான் இந்த வீரட்ட தலங்கள். மற்றவங்களாம் யாரும் தேவையில்லை. கூற்று வேண்டா கொற்றவ என்று பெயர். அது இலக்கியத்தில் வேற ஒருத்தர் சொன்னாலும் சிவபெருமான் அப்படி தான். சிவபெருமான் இவ்வளோ பேர் அவர் எந்த கூட்டணியும் நம்பலே. தான் ஒருவராக சிரித்த மாத்திரத்தில் முப்புறங்களை எரித்து விட்டார். உச்சத்தலைமையை சிவபெருமானை பற்றி சொல்வது. யாருடைய துணையுமின்றி எதையும் செய்ய வல்லவர் சிவபெருமான். உச்சத்தன்மை தலைமை. சிரிப்பாலை முப்புறம் எரித்தார். இந்த இடத்துக்கு என்ன பெருமை என்றால் திருவதிகை வீரட்டானத்துக்கு நான் பல முறை அங்கே சென்றிருக்கிறேன். எனக்கு பிடித்த தலம். ஏனென்றால் திருஞான சம்பந்தருக்கு சிவபெருமான் திருநடனம் காட்டிய இடம். அதைவிட ரொம்ப முக்கியம், திலகவதியார் அங்கே இருந்து கைத்தொண்டு புரிந்த இடம். வாழ்நாள் மொழியும் திருவதிகத்தில் இருந்தார் வீரட்டானத்தில். அங்கேயே தான் அவர் அடக்கமாக இருக்கிறார். அந்த திருவதிகை வீரட்டானம். 3வது பெரிய சிறப்பு, நாம் சமயக்குறவர் நார்வில் திருநாவுக்கரசர் அங்கே தான் போய் தமக்கியார் காலில் விழுந்து திருவதிகை வீரட்டானத்தில் தான் சைவத்துக்கு மாறுறார். திருவாளன் திருநீறு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென மகிழ்ந்து அந்த ஏற்று திருநீரை தரித்து கொண்டு உழவாரப்படை திலகவதியார் கொடுக்க வாங்கி கொண்டு முதல் உழவாரப்படை சமூகத்தொண்டு, சமுதாயத்தொண்டு,
கோயில் திருத்தொண்டு செய்தவர் திருநாவுக்கரசர், செய்ய வைத்தவர் அவங்க தமக்கையார் அக்கா திலகவதியார். ஒரு பெண் தீட்சை கொடுக்க முடியும்னு முதல்ல உலகத்துக்கு சொன்ன சமயம் சைவ சமயம். கொடுத்தவர் திலகவதியார், பெற்றவர் உயர்ந்த திருநாவுக்கரசர். இதுக்கப்புறம் அவர் முதல் பதிகம் திருநாவுக்கரசர் அங்கே தான் பாடுறார். அவருக்கு அநேகமாக அன்றைக்கு அப்போ 60 வயசுக்கு மேலே, 62 வயசு இருக்கலாம். கூற்றா எனவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் உன்னை. இந்த கூற்று மாதிரி வந்து யமன் மாதிரி உள்ள பெப்டிக் அல்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குடரோடு துடைக்கி முடைக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான துறை அம்மானே, என்னால் முடியலப்பா, சிறுகுடலும் பெருங்குடலும் ஒன்று பிசையுது. பெரிய அல்சராக இருந்திருக்க முடியல, அதனால் தாங்க முடியாமல் துடிக்கிறார். பதிகம் பாடுறார், விலகியது. அப்போ அவ்வளோ நல்ல இடம், அற்புதமான தலம் திருவதிகை விரட்டானம். அதுக்கு மேலே உண்மை விளக்கம் என்ற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய மனவாசம் கடந்தார் பிறந்த ஊர். இவ்வளோ சிறப்பான திருவதிகை விரட்டானத்துக்கு உண்டு, அவதரித்த தலம். அதுக்கு மேலே ரொம்ப நான் வேந்து போகிறது, சுந்தரர் அங்கே போகிறார். திலகவதியார் கைத்தொண்டு புரிந்த இடம், நாவுக்கரசர் இங்கிருந்து சூளை நோய் நீங்க பெற்ற இடம், முதல் பதிகை பாடிய இடம், அவரு கைத்தொண்டு புரிந்த இடம். இங்கே நான் காலாலே மிதிக்க மாட்டேன்னு அந்த கோயிலுக்கே உள்ள போக சுற்றி வந்து சித்தவடத்தில் போய் தங்கிறார். பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னே சித்தவடம் என்ற ஊர். அங்கே தங்குறப்போ தான் இறைவன் இவரை தேடி வந்து, யார், திருவதிகை விரட்டானேஸ்வரர் சுந்தர், என்னப்பா என் கோயிலுக்கு வரலன்ட்டு முதியோர் வேடத்தில் அவர் கால் மேலே தலை வைக்கிறார். அவரு எடுத்து திரும்பி போட்டுக்கிற, யாரை நம்ம மேலே யாரோ கால் வைக்கிறாங்களேன்னு. அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவர் கோபம் வந்துடும் சுந்தர், நான் எப்போ போய் திரும்பி பார்த்தாலும் ஏன் தலை மேலே கால் வைக்கிறியே, யார் நீ? அப்போ தான் சிவருமான் காட்சி கொடுத்தார். சுந்தரா எம்மை நீ அறிந்தலையா? அப்போ சுந்தரர் அழறார், என்னை வலிந்து வந்து திருவடி தீட்சை கொடுத்த தாய்தனை அறியாத கன்றும் உண்டோ, நான் அப்படி இல்லை வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்றார். நாவுக்கரசர் கேட்குறார் திருவடி தீட்சை, நல்லூருக்கு வாங்குறார், நல்லூருக்கு ஓடுறார் நாவுக்கரசர். நனந்தலையை திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூராரேங்கிறார் நாவுக்கரசர். நாவுக்கரசர் வேண்டி பெற்ற திருவடி தீட்சையை திருவதிகை விரட்டானத்து இறைவன் அந்த சித்தவடம் என்கிற மடத்தை, அந்த கோயில் இன்றைக்கி இருக்குது, பண்ருட்டி போனால் நீங்கள் போகணும், அங்கே சுயமாக கொடுத்தவர். இவ்வளோ சிறப்பும் அந்த திருவதிகை விரட்டான கோயிலுக்கு உண்டு. அதுக்கு மேலே அடிக்கடி சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி, சென்னையில் இருக்கிறவங்க செங்கல்பட்டு எல்லாம் ஒரே நாளில் காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா 7 இடத்த பார்த்துட்டு வந்துடும் ஒரே நாள். ஏன்னா திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சமயக்குழு 2 பேர் பிறந்த ஊர் அங்கே தான். முதல்ல சென்னையிலேருந்து கிளம்புனீங்கன்னா 6 இடம் முக்கியமான இடம். விழுப்புரம் தாண்டணும், விழுப்புரம் டு உளுந்தூர்பேட்டை ஹைவேயில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் அரசூர் வரும், அப்புறம் மடப்பட்டு, அப்புறம் கடிலம். அரசூரில் திரும்பினீங்கன்னா நம்பர் 1 முதல்ல பார்க்க வேண்டும் மனம் தவிர்த்த புத்தூர். சுந்தருக்கு அவர் தான் மனம் தவிர்த்த புத்தூர். அதுக்கப்புறம் அதை தாண்டி போனீங்கன்னா சித்தவடம், திருவடி தீட்சை கொடுத்தவடம். அதை அடுத்து என்ன திருவதிகை விரட்டான பண்ருட்டி பார்த்துட்டு அப்படியே மடப்பட்டு ஜங்ஷன் நேராக உள்ளே வந்தீங்கன்னா திருவாமூர், நாவுக்கரசர் பிறந்த ஊர், திலகவதியார் பிறந்த ஊர். அதை பார்த்துட்டு அந்த பக்கம் 4 கிலோமீட்டர் போனால் திருநாவலூர், அப்படியும் போகலாம், இல்லை கடியில் வந்தும் போகலாம். திருநாவலூர் சுந்தரமூர்த்தி சுவாமி பிறந்த ஊர். அந்த இடத்த பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க அருமையாக. இதெல்லாம் பார்த்துட்டு மதியானம் ஆகிடும். சாப்பிட்டுட்டு திருவண்ணைநல்லூர் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா 4 மணிக்கு திருவண்ணைநல்லூர் பார்க்கலாம். அங்கே தான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆளேன் அல்லேன் எனலாமோ. சுந்தரர் வாதம் பண்ணது அருமையான இடம். அங்கே தான் மெய்கண்டாருடைய ஜீவசமாதி அங்கே தான் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி நீங்கள் வரக்குள்ள முண்டீஸ்வரம்ன்ற அருமையான கோயில் இருக்குது, திருவண்ணைநல்லூர் டு ஹைவே. இந்த 6 இடத்தையும் ஒரே நாளில் 7வது முண்டீஸ்வரம் பார்த்துட்டு சென்னைக்கு வந்துடலாம் சார். காலையில் புறப்பட்டிங்கன்னா 7 முக்கிய தலங்களை பார்க்கலாம். திருவதிகை விரட்டானம் அருமையான இடம். அங்கே தான் நம்முடைய சிவபெருமான் இந்த 3 அசுரர்களையும் முப்புறத்து எரித்த இடம். நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயை முப்புறத்து எரிப்போம். அவர் சொல்கிறார், அப்பனி செஞ்சனை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள். முப்புறமாவது மும்மலகாரியம் ஆணவம் கண்மமாவின். அப்புறம் எய்தவர் யார் எரியாரோ நம்மகிட்ட மும்மலங்களை எரிப்போம், ஆணவத்தை ஒழிப்போம், இறைவன் அருள் பெறுவோம். வணக்கம்.
ஓம்